ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ரீ0 சீசன் 3 எபிசோட் 5 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். விச்கல்ட்டை சேர்ந்த ஒவ்வொரு ஆர்ச் பிஷப்புக்குமே ஒவ்வொரு பவர் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அது நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் போக போக கதையில் அது நமக்கு தெளிவாக புரிய வரும். ஸோ அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 சீசன் 3 எபிசோட் 5. இப்போ கிரேட் எம்லியாவை கடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கான். எம்லியா, நீ ஒரு விர்ச்சினா, நான் இந்த மாதிரி எடுத்தோடனே உங்ககிட்ட கேட்கறதுக்கு சாரி, பட் நான் மிஸ்டேக்ஸை மேக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அப்படின்னு சொல்லவும், எம்லியாவுக்கு விர்ச்சின்னா என்னதுன்னு கூட தெரில. என்னது அப்படின்னு வா கேட்கவோ, பாவ் என்ன ஒரு சூப்பரான விஷயம், நீ இவ்வளோ இன்னசென்ட்டான பொண்ணா, அப்போ கண்டிப்பாக நீ விர்ச்சினா தான் இருப்ப, எனக்கு ஏற்ற பொண்ணா தான் தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கிரேடு நினைக்கிறேன். நீ முழிக்கிறத பார்த்தாலே புரியுது, நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிடல, நான் தான் ரெகுலஸ் கார்னியஸ், உன்னோட ஹஸ்பண்ட், நீ என்னோட 79th ஒய்ஃப் ஆக போறவா, நம்பர் 184 79க்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விடு அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ யாரு அப்படின்னு எம்லியா கேட்டா, நானும் அவனோட ஒரு ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. உன் பேர் என்னன்னு எம்லியா கேட்டா, என் நம்பர் 184 அப்படின்னு வா சொல்றா. ஒய்ஃப் ஆகிறதா ஒத்துக்கிடலையே அப்படின்னு எம்லியா சொன்னா. அதெல்லாம் பத்தி அவருக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு அந்த 184 சொல்லவும், இவனை பார்க்கும்போது நான் புக்ல படிச்ச ஒரு ஈவில் கிங் தான் ஞாபகம் வரேன் அப்படின்னு எம்லியா சொல்லவும், ஆமா கிட்டத்தட்ட அவர் ஒரு கிங் மாதிரி தான். சரி இந்த ட்ரெஸ் மாத்து அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. இங்க நம்ம ஹீரோ கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல கிளட்டனி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். பாரு நம்ம கோலை மறந்துடாத, நான் இவனை சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் நம்ம ஹீரோ வந்து அனுப்பி வைக்கிறேன். நம்மள கோவமா இருந்த இப்ப என்ன கோலை மாதிரி ஓட போறியா அப்படின்னு கிளட்டனி கலாய்க்கிறான். இவனை கொண்டாதான் ரெம் நார்மலாவா, சாரி ரெம் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ க்ரோஷேவை தூக்கிட்டு ஜன்னல் வழியா இப்ப ஆஃபீஸ்க்கு உள்ள போயிருந்தான். பார்த்தா அந்த டிராகன் அந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு குட்டி பொண்ணு அது ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சிருக்கு. க்ரோஷே அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த டிராகனை அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோவை சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அந்த ஹாஸ்டேஜையோ காப்பாத்திருந்தான். கவலைப்படாத, நாங்க இனி ஒன்னு சேஃபா பாத்துப்போம் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு அவுத்து விடுறாங்க. மத்த ஹாஸ்டேஜஸ் எங்கன்னு கேட்டா அந்த பொண்ணு ஒரு ரூமை கை காமிக்கிறா. ஹீரோ அதை ஓபன் பண்ணவுமே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. உள்ள போய் பார்த்தா எல்லாம் ஒரே மான்ஸ்டர்ஸா இருக்கு. சுபாரு அப்படின்னு சொல்லி க்ரோஷே கத்துற சவுண்ட் கேக்குது. பார்த்தா அந்த குட்டி பொண்ணு ஹாஸ்டேஜே கிடையாது, அதுதான் அந்த டிராகனே. விச்சஸ் கல்ட்ட சேர்ந்த லஸ்ட் நான் தான் அப்படின்னு சொல்லி தன்னாவா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. க்ரோஷே மேல இருந்து கால் எடுன்னு சொன்னா, நீ என் காலையா பாத்துக்கிட்டு இருக்க, என்னை விட இவளோட ஃபிகர் கொஞ்சம் அழகா தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவ பார்க்கவும், ஒரு பெரிய கல் எடுத்தாவா மூஞ்சியவே நம்ம ஹீரோ ஸ்மாஷ் பண்றான். பட் அப்படி இருந்தா அவளுக்கு ஃபாஸ்டா ரீஜென்ரேட் ஆயிருது. என்ன மூஞ்சி இது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா, என் அழகுல நீ மயங்கிட்டியா அப்படின்னு வா கேட்கறா. ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய டிராகன் நீ இல்லல்ல நம்ம ஹீரோ கேட்டா. முட்டால அதை புரிய உனக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ போட்டு அடி நடிக்கிறா. என்னோட பேரு கப்பலா எமர்டா லகோனிகா, என்னால எப்படி வேணா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும், உனக்கு பிடிச்ச மாதிரி கூட மாற முடியும். இவன் ஒன்ன மாதிரி முட்டாளுக்கு கூட இந்நேரத்துக்கு புரிஞ்சிருக்கும், நீங்க தோக்கடிச்ச டிராகன் உண்மை கிடையாது, நான் கிரியேட் பண்ண ஒரு கிரீச்சர் தான். அண்ட் இந்த ரூமுக்குள்ள நீ பார்த்ததெல்லாம் என்னன்னு நினைக்கிறேன்னு வா கேட்கவும், ஹாஸ்டேஜா இந்த ஹியூமன்ஸ் தான் மான்ஸ்டரா மாத்திட்டியா நம்ம ஹீரோ கேட்கவும், கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, உனக்கு தான் வின்னிங் பிரைஸ் அப்படின்னு வா சொல்றா. அந்த ஹியூமன்ஸ் எல்லாம் எப்படி நீ இந்த மாதிரி மாத்தலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறா. அதுங்க மோந்த பார்த்தாலே உனக்கு எரிச்சலா வருதா, அதுங்களை கொன்று அழகா ஒருத்தங்க ஃபேஸ் இல்லைன்னா அவங்கள நீ வெறுக்கிறதுல தப்பே இல்லை, பட் நான் பாரு உனக்கு பிடிச்ச மாதிரி அழகா இருக்கனா அப்படின்னு வா கேட்கவும், அவளை அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ க்ரோஷே கிட்ட போனா, அந்த பொண்ணுகிட்டயே போயிட்டு இருக்காத, இந்த பொண்ணை பாரு, நீ அவ மேல ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும், க்ரோஷேவும் நானும் அந்த மாதிரி கிடையாது நம்ம ஹீரோ சொன்னா. இதை பார்த்த அப்புறம் நீ மாறுவடா அப்படின்னு சொல்லி இப்ப எமலியா மாதிரி அவ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறா. நான் அவளை லவ் பண்றதுக்கு காரணம் ஈவன் என்னோட டஃப்பான டைம்ஸ்லயும் அவ தான் என் கூட இருந்தா, என்னைய நானா அவளை ஏத்துக்கிட்டா, இப்பதான் நான் தனிமை இல்லாம ஃபீல் பண்றேன், இதுதான் உண்மையான ஃபீலிங் அப்படின்னு எமலியா மூஞ்சில அவ வந்து பேசுறா. ஆக்சுவலி லஸ்ட்டுக்கு எமலியாவோட உருவம் தெரியாது, ஹீரோட மைண்டை ரீட் பண்ணி அவன் மனசுல இருக்கிற பர்சனா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை வச்சு தான் அவ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா. என்ன இந்த உருவமும் உனக்கு பிடிக்கலையா, உன் மூஞ்ச பாரு நீ எப்படி பயந்து போயிருக்க அப்படின்னு சொல்லி டக்கு நம்ம ஹீரோ காலவா கடிச்சு இழுத்துருதா. நம்ம ஹீரோட ஒரு காலே துண்டா போயிருது. சரி நீ சாக போற, இவளுக்கும் ஏதாச்சும் பண்ணுவோம். குரோஷே வாயில அவளோட டிராகன் பிளட்டை தூக்கி ஊத்தி விட்டுறதா. டிராகன் பிளட் குரோஷே மேல படமும் வழியில அவ துடிக்க ஆரம்பிக்கிறா. இந்த கர்ஸ்ல இருந்து இவளால வெளியே வரவே முடியாது, போய் ஃபர்ஸ்ட் நீ சாக போறியா அவ சாக போறாளா. நம்ம ஹீரோ காலியா அவ அந்த டிராகன் பிளட்டை ஊத்தி விடுறா. இவங்க தோக்கடிச்சுதான் இவங்க நினைச்ச டிராகனை இப்ப அவ எந்திக்க வைக்கிறா. வெளியே கல்ட் ஆளுங்க கூட வில்ஹைமும் கார்ஃபீல்டும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து பார்த்தா ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. இங்க கிரட்டாக்கா வந்து அனஸ்தீசியாவை மீட் பண்றான். 10 கவுன்சிலோட மெம்பர்ஸ் எல்லாருமே காணாம போயிட்டாங்க. கண்டிப்பா நானும் அவங்களோட ஒரு டார்கெட்டா தான் இருப்பேன். அனஸ்தீசியா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கவும், நீங்க உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்ல, என்னாலும் உயிரோட இருங்கன்னு அனஸ்தீசியா சொல்றா. நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்ததான் கிரட்டாக்கா சொல்லவும், இவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க இருக்கிற பில்டிங்ல அட்டாக் நடக்குது. ஈவன் பில்டிங்கை உடைச்சாலும் உங்க 2 பேரையும் உயிரோட வச்சிருக்கல, அதுக்கு என்ன பாராட்டுங்க அப்படின்னு சொன்னா, நீ விராத்து தானே அனஸ்தீசியா கேட்கிறா. பரவாயில்ல, என்ன நீ ஞாபகம் வச்சிருக்கியா, நான் தான் சீரீஸ் ரமானி காண்டி உங்களை பார்த்ததுல சந்தோஷம் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. கிரிட்டாக்காவை டார்கெட் பண்ணி தான் அவ இங்க வந்திருக்கா. பட் அனஸ்தீசியாவோட ஆளுங்க டக்குன்னு அந்த இடத்துக்கு வராங்க. சுபாருவோட கால்ல அன்ஃபேர் படின் டெக்னிக்கை யூஸ் பண்ண மாதிரி இவங்க மேலேயோ பண்ணிருக்க, இப்போதைக்கு உங்களால ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபேலிக்ஸ் சொல்றான். லேடி நாங்க இவங்களை பார்த்துருக்கோம், நீங்க தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நான் 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன், அதுக்குள்ள இங்க இருக்கிறவங்களை எவாகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனஸ்தீசியா சொல்றா. அடிப்பட்டு இருக்கிற மீமி பியட்ரிஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு இந்த இடத்துல இருந்து போ அப்படின்னு சொல்லி அனஸ்தீசியா சொல்லிட்டு அவளும் ஓட ஆரம்பிக்கிறா.
காமிக்கிறா. கிரட்டாக்காவோட கார்ட்ஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ரெடி அனஸ்தீசியா பிரேஸ்ட் அல்லவா உங்க கையில ஒப்படைக்கிறேன், இந்த சிட்டியை எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிரட்டாக்கா சொல்றான். ஃபெல்ட்டோட கழுத்து கிட்டக கத்தியா அவங்க அப்பா வச்சிருக்கிறதுனால தான் இப்போதைக்கு அவனால எதுவோ பண்ண முடியாம ரெயின்ஹார்ட் உட்காந்துருக்கான். பட் இப்போ ஒரு பூச்சி அந்த இடத்துக்கிட்ட வரவோ அதை பார்த்துட்டு ஃபெல்ட் பயப்படுறா. அதவா மூஞ்சிலே வந்து உட்காரவோ அச்சோ அப்படின்னு சொல்லி வா பதறிட்டு வெளியே வரவோ அந்த கேப்பை யூஸ் பண்ணி டக்குன்னு ரெயின்ஹார்ட் அவங்க அப்பாவை பிடிச்சிருந்தான். உங்க அப்பாவே நீ என்ன கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும் ரெயின்ஹார்ட் தாங்கிட்டு இருந்தா. பாட்டில் எடுத்து மண்டையிலேயே ஃபெல்ட் அடிச்சிருந்தா. இப்படியே இவன் பிடிச்சி வச்சுட்டு இருந்தது என் பேக் வலிக்குது அப்படின்னு சொல்றா. பார்த்தா ஆட்டோ தான் இதுக்கு காரணம். அந்த பூச்சிங்களை நீயா கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு ரெயின்ஹார்ட் கேட்கறான். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு ஆட்டோ சொல்றான். நீ சுபாரு கூட தானே இருக்கணும், இங்க என்ன பண்றேன்னு கேட்டா கிளட்னியை மீட் பண்ண எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். ஒயிட் டிராகன் ஸ்கேல்ஸ் வரப்போய் தான் நான் தப்பிச்சேன் அப்படின்னு அவன் சொல்றான். வர மத்தவங்க எல்லாம் எங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு ஆட்டோ சொல்றான். சரி இதுக்கு மேலே நீ இங்க இருக்காத ரெயின்ஹார்ட், எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணுவா, ஹெல்ப் அவங்களுக்கு தேவை அப்படின்னு ஃபெல்ட் சொல்றா. உங்க சேஃப்டி தான் முக்கியம், உங்களை இங்க இருந்து நான் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு நம்ம ஃபெல்ட்டை பார்த்து சொன்னா. ஒழுங்கா போய் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணி ஏன் ஆர்டர் அப்படின்னு சொல்லி அனுப்புறா. இவனை கட்டி போட்டு தூக்கிட்டு போக என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா. ஸ்லம்ஸ்ல இருந்து சில பேர் அந்த இடத்துக்கு வரவோ கரெக்ட் டைமிங்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கூப்பிடுறா. டவரோட கேட்டை யாரோ ஓபன் பண்ணதுனால மொத்த சிட்டியை வெள்ளத்துல இப்ப அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோனா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள தான் இருக்கான். டிராகன் உடச்சுக்கிட்டு வெளியே வருது. பாஸ் என்னாச்சோ அப்படின்னு சொல்லி கார்ஃபீல்ட் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து வருத்தப்பட்டு இருக்கான். பார்த்தா அந்த டிராகன் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு பறக்குது. இப்போ தண்ணிக்குள்ள நம்ம ஹீரோவை போட்டுருது. நம்ம ஹீரோவை தண்ணிக்குள்ள விழுந்திருக்கான். பாஸ் அப்படின்னு சொல்லி கார்ஃபீல்டு கத்துறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட ஒரு காலையை இப்போ துண்டா போயிடுச்சு. அண்ட் எல்லா இடத்துலயும் இப்போ இவங்க தோக்குற கண்டிஷன்ல தான் இருக்காங்க. இவ மொத்த செட்டிக்குள்ளேயோ வெள்ள வர வந்து அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.